போல இங்க வந்தா பசங்க எப்படி இருக்குன்னு கேட்டா அந்த அம்மா முதுகு தோண்டிட்டு இருக்காங்க ஓடிமா. இப்ப நம்ம செய்திக்கு புதுவருட செய்திக்கு நேராக கடந்து போவோம். சீக்கிரம் முடிச்சு நான் பேசுறேன். ஒரு 15-20 செய்தி தான், பயங்கர அற்புதமான செய்தி. கொஞ்சம் உங்க மூளை அப்படியே 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 கொஞ்சம் அப்படியே ஷார்ப்பா அப்படி வச்சிருந்தீங்கன்னா நான் என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிறத அப்படியே பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். குணவதியம்மா அப்படியே இதெல்லாம் இனிமேல் யாரு சொன்னாலும் கவனிக்காதீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் 2014 செய்தி சொல்றேன். முக்கியமா இல்லையா? நீங்க சொல்லுங்க, முக்கியமா இல்லையா? இந்த சட்டை ஏங்க போட்டு போறீங்கன்னு கேட்டாங்க. நேத்தான் போட்டீங்க, இன்னைக்கு போறீங்க? நீங்க நேத்தான் பார்த்தது முன்னாடி போட்டாங்க, ஏங்க போட்டு போறீங்க? புது சட்டை எங்க பரிவு சட்டைன்னு பார்க்கணும் போட்டு போறேன், இன்னைக்கு தான் கட்ட போறேன் அப்படின்னு. அப்ப கல்யாணத்துக்கு கூட நல்லா சட்டை போடுவீங்களா, சாதாரண சட்டை போடுவீங்களா? கல்யாணத்துக்கு கூட நல்ல சட்டையை போடுவீங்களா, நல்ல கல்யாணம் எடுத்தா சாதாரண சட்டை எடுவீங்களா? இப்ப நாவுக்கு வந்து ஜெயலலிதா ஒரு பரிசு தராங்க, வீடியோ எடுக்க போறாங்க, என்ன சட்டை எடுத்து போவோம்? கடையில் போய் நல்ல சட்டை வாங்கிட்டு போவோம் போத. அப்படின்னா நான் பாட்டு கேட்கும்போது என்ன சொன்னேன், சும்மா அந்த எருவு மாடு மாதிரி பாட்டு கேட்காது. பாட்டை கேட்கும்போது இது ஞாயிற்றுக்கிழமை பாடலாம், இந்த பாட்டை திருவிருந்துக்கு பாடலாம், இந்த பாட்டை புது வருஷத்துக்கு பாடலாம் அப்படின்னு நீ முடிவு பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பாட்டு கேட்கும்பொழுது நான் அப்படிதான் கேட்பேன். இந்த பாட்டுக்கு சண்டேன்னு போட்டிருப்பேன், அப்புறம் கம்யூனியன்னு போட்டிருப்பேன். அந்த பாட்டை கேட்கும் பொழுதே நல்ல பாட்டுனா அந்த பாட்டத்துக்கு சண்டேக்குள்ள போட்டுருவேன். திருவிருந்துக்கு பாடலான்னா அந்த பாட்டை திருவிருந்துக்குள்ள போட்டுருவேன். புது வருஷம் ஒரு கட்டம் வச்சிருக்கிறேன். நல்ல அது சூப்பரா இருந்துச்சு. எழுதி போடுது சொல்லுங்க, எல்லாமே பாட்டு தான். ஆனாலும் கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயின இயேசுவை கண்டோம் கும்மியடி அப்படி பாடும்போது நமக்கு அப்படியே உற்சாகம் படுறதுனா இல்லையா? அப்ப இந்த பாட்டை வந்து சும்மா பாடக்கூடாது. இது எப்பதான் பாடணும், இது சூப்பர் பாட்டு, இது புது வருஷத்துக்கு சேர்த்து விடா அப்படின்னு நான் சேர்த்து வைக்கிறேன். பாத்தீங்களா? அது போலதான் இந்த செய்தியை நான் புது வருஷத்துக்கு வச்சா அது எப்பேற்பட்ட செய்தியா இருக்கும். அதான் சொல்லுவேன், நல்ல செய்திக்காக நான் சொல்ல வரேன். இங்க இருந்து சிங்கப்பூர்ல போய் என்ன பிரசங்கம் பண்ணா நான் கஜாமஜான்னு பண்ண மாட்டேன். அது தான் வச்சுக்கோங்க. அதான் விஷயம். நான் 35 வருஷத்துல என்ன கத்துக்கிட்டானோ அதுல எது தலை சிறந்ததாக இருக்கிறதோ அதை கொண்டு போய் உள்ள திணிச்சேன்னா அப்படியே ஆணு பிதுமாறி போய் கிடந்தாங்க. வாழ்க்கையில அவன் கேட்டே இருக்கிறது, பிறந்த நாள்ல இருந்து கேட்கக்கூடாது. சிவகாசிக்கு போனேன். ஐயா கோச்சிக்காதீங்க, என்கிட்ட சொன்னார் அவரு, உங்களை பையன் எங்க பையன் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணா, ஆனா நான் யாரும் எடுத்துக்க மாட்டேன், நான் உங்க பிரசங்கத்தை கேட்டுதான் நான் உங்களை அடுத்தபடி பிரசங்கம் பண்ணலாமான்னு முடிவு பண்ண போறேன், நீங்க பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னா. நான் சொன்னேன், உங்களுக்கு வயசு எவ்வளவு இருக்கும், எத்தனை வருஷம் உங்களுக்கு இருக்கிறீங்க? 30 வருஷமா உங்களுக்கு சொல்றது எழுதி வச்சுக்கோ அப்படின்னு. நீ பிறந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் நான் பண்ற பிரசங்கத்தை நீ கேட்டிருந்தேன் மட்டும் சொல்லிவிடு, நான் மைக் வச்சிருக்கல போயிடுறேன்னு சொன்னேன். சவால் விட்டு தான் மேடையிலே இருந்தேன். நான் பண்ண பிரசங்கத்தை நீ கேட்டுட்டேன்னு மட்டும் சொல்லியா, உன் ஆயுசு நாட்கள்ல நீ கேட்காத பிரசங்கத்தை நான் பண்ணுவேன் அப்படின்னு. புரியுதுங்களா? அப்ப நம்ம அப்படி இருக்கணும். அதுக்காக சொல்ல வரேன். அப்ப சிங்கப்பூருக்கு போனா எப்படி பிரசங்கம் பண்ணணும்? நம்ம இருக்கிறது சாப்ப தூக்கணும் செத்தானே, ஐயோ இது என்ன வெளிப்பாடாதுன்னு சாகுறானு. அப்ப புது வருஷத்துக்கு நம்ம செய்தி கொடுக்கும்போது எப்படி எடுப்போம் அப்படின்னா, இருக்கிறதுலே பிரம்மாண்டமான அற்புதமான ஆச்சரியமான அதிசயமான ஒரு வருஷத்துக்குள்ள வாழ்க்கைக்கே தேவையான வெளிப்பாடு அந்த வசனத்துல இருக்கும் பொழுது அதை நான் எங்க ஸ்டார்ட் பண்றேன். இப்ப இதையே நான் புது வருஷம் சொல்றேன், இதைதான் நான் புது வருஷத்துக்கு பேசணும் முடிவு பண்ணிட்டேன். சூப்பர். இப்பயும் சில சட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் போடாம. எதுக்கு தெரியுமா? எங்க அக்கா பொண்ணோட கல்யாணம் வரப்போகுது. அன்னைக்கு நான் பிச்சைக்கார மாதிரி போக கூடாது. இருக்கலே சூப்பரா அதை எடுத்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். எங்க அக்கா பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு ஒண்ணு போடணும், கல்யாணத்துக்கு ஒண்ணு போடும். 1000 பேர் வருவாங்கல்ல, பணக்காரன் வருவாங்கல்ல, நானும் போய் நிக்கணும் இல்ல, அப்ப போடணும், நல்லதா போடணும் இல்ல, போட்டு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் 6 மாசமா ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன், எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். பாத்தீங்களா? முடிவு பண்ணிட்டாங்க. அதுல கல்யாணத்துக்கு சும்மா போய் நிக்க கூடாது. கல்யாணம் போச்சு நான் போட்டு வந்ததுக்கு வந்தான் ஏதோ சட்டையாகுது அப்படின்னு அயன் கூட பண்ணாம போட்டு போறேன். பாத்தீங்களா? உருப்பட மாட்டீங்க. அயன் பண்ணி போட்டுட்டு வீட்டுல மரியாதை அயன் பாக்ஸ் வாங்க. நல்ல சந்தையானாலும் கத்தை கட்டு கூடானாலும் குளித்து குடி, கஜாமஜான்னு போவாங்க. இந்த ஜாக்கெட்லாம் தைக்கிறீங்க அநியாயம். உங்களை சொல்லி என்னதான் சொல்லிக்கிறது? இங்க 4 பேர் உழுக்குள்ள போது வெளியே வந்தெல்லாம் போடுறது. அசிங்கம் பிடிச்சிக்கிட்டு ஏங்க அசிங்கம் பண்றீங்க. உங்களை நீங்க மேக்கப் பண்ண அற்புதமா இருப்பீங்க, அழகா இருப்பீங்க. உங்க ட்ரெஸ்ஸை மாத்திரம் கரெக்டா பண்ணுங்க, உங்க அழகு டபுள் மடங்கு ஆயிடும். இங்க பெருச்சாலி போற மாதிரி ஒன்று போட்டுக்க வேண்டியது, கை இப்படி தூக்க வேண்டியது, அது என் பொண்டாட்டி தான் கத்துங்க. நீங்க
இந்திரா காந்தி அம்மா போடுற மாதிரி இவங்களுக்கு நெய் விட்டுக்குவா. இங்க 4 பேர் போலாம். ஏண்டி இதுன்னு சொன்னா கம்முன்றது. சரி கிளவி கூட ஜாக்கெட்டை போட மாட்டேடி. ஏண்டி இப்படி மானத்தை வாங்குற? 1000 ரூபாய் சேலை எடுத்து விட்டு 4000 ரூபாய் சேலை வாங்கி கொடுத்து காத்து போறதுக்கா? ஜாக்கெட் டைட்டா போட கரெக்டா போட நல்லா இருக்கும். அதுக்கு பிதிக்கிட்டு மாம்பழம் மாதிரி பிதிக்கிட்டு இருக்கிறது ஓரளவு கரெக்டா. நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க. என்னென்னலாம் சொல்லி தராரு பாருங்க பாஸ்ட் உங்களுக்கு. அப்படியே காலையில் எழுந்திரிச்சு பண்ணி பேசிக்கிட்டு தலையை அப்படியே எடுத்து வாரி சொல்லிக்கிட்டு அப்படியே சேலை எடுத்து அப்படியே சொல்லிட்டு வரீங்க. ஓங்கி பாலா நப்பு விட்டனா உன் பிள்ளை கல்யாணத்துக்கு தான் போறியா நீ? நல்லா தலை செட்டு சும்மா வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. என்ன பொண்ணு எங்க போகுதுங்க? நாம கேட்டாங்க பாருங்க பொண்ணான்னு. அப்படி கேட்குதுங்க. பொண்ணான்னு கேட்கணும். கும்முன்னு இருக்கணும். நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாம் கலக்கலா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. மதுரைக்கு ஒரு தடவை போயிருந்தேன். 1000 பேரோட பாசஸ் மீட்டிங். ஒருத்தர் கேட்டாரு, என்னங்க நெத்தல உங்களை கவனினாரு. பக்கத்துல சொன்னாரு, உன் கண்ணில் கொல்லி வைக்க 1000 பேர் இருந்தாலும் இவரு ட்ரெஸ் வித்தியாசமா இருக்கும் உனக்கு தெரியாதா? எப்படி வர நீ வரலன்னு நீ சொல்லலாம். நேத்தா சப்சட்டை கொடுத்தாரு இவரு. ஆமா அப்படி இருக்குன்னு ரைட்டுங்களா? ஏதோ ஒரு சேலை கட்டிட்டு போகலாங்க. அதுதான் இருக்கக்கூடாது. கட்டுறது கட்டிட்டேன். நம்மள மாதிரி சேலை எவ்வளவுமே தொலைவு என்ன கொஞ்சம் நேரமாகும். சாரதாசில தொலைவேன் கிடைக்கும். உனக்கும் வச்சிருப்பான். சோத்திரம் போட்டுட்டே தொலைவு. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அவனுக்கு ஆத்திரம் எனக்கு என்ன? அவனுக்கு அதான் நிற்கிறான். அவனுக்கு ஆத்திரமா தான் வரும். அவன் தான் எனக்கு என்ன? காசு நாளில் ஊக்குறேன். செய்திக்கு போலாங்களா? சீக்கிரம் போங்க ஐயா. இப்போதான் ஜெபம் பண்ணவே ஆரம்பிக்குது என் பிள்ளைங்க. சோத்திரம் என் பாண்டவரே பாஸ்ட் முடிக்கணும்ப்பா. இவர் முடிக்கிறேனே 1 மணி நேரம் சொல்றாரு. இன்னும் எடுக்கவே இல்லையே. எப்போ முடிக்க போறானோ? ஏசப்பா என்னை காப்பாத்துப்பா. ஒரு வசனம் வாசிங்கப்பா. ஐயோ செய்திக்கு முன்னாடி இன்னொரு செய்தி இருக்கு. அதையும் சொல்லிடுறேன். வாசிங்க. இன்னொரு வேற வழி இல்லை. அம்மா அது எடுமா. ஆதியாகமம் 13 14 15 வாசிங்கம்மா. கர்த்தர் நல்லா கவனிக்கணும். இப்ப என்ன சொல்லிட போறேன்னா தலைப்பு எழுதிக்கோங்க. 3 நிமிஷம் தான் பயப்படாங்க. தரிசனம் தரிசனம் சொல்றீங்களா? அதை பெற்றுக்கொள்வது எப்படி? நான் எந்த ஊருக்கு போக வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன சாப்பிட வேண்டும்? என்ன செலவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் பதில் வருகிறது. தரிசனத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? என் ஆசையை நான் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட. அதுல இருந்து நம்ம கத்துக்குவோம். ஒரு வார்த்தை விட்ட வாசி நோக்கி. சரி உன் கண்களை ஏறெடுத்து நல்லா சொல்லுங்க. நீ இருக்கிற இடத்துல இருந்து நல்லா கவனிங்க. ஏதாவது லைட் அடிக்கிறான்னு பாருங்க. வெளிச்சம் கொஞ்சம் வருதா பாருங்க. நீ இருக்கிற இடத்துல இருந்து சொல்லுங்க. உன் கண்ணை ஏறிட்டு பார். மாடியில போய் பாருன்னு சொல்லல. கத்த மலைக்கு ஓடி போய் பாருன்னு சொல்லல. சொல்லுங்க நீ இருக்கிற இடத்துல இருந்து. அப்படின்னா என்னம்மான்னு கேட்டேன். அது என்ன கீரம்பூரா செங்காட்டுப்பட்டியா? நீ இருக்கிற இடம் எந்த இடம்? இந்த இடத்துல என்ன இருக்கும்? நீ இருக்கிற இடம் தொலைவுரா? மக்கள் அந்த ஆண்டர் தொலைவுன்னு சொன்னாரா? நீ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு கண்ணை ஏறிட்டு போன என்ன அர்த்தம்? நீ இருக்கிற அனுபவத்தில் இருந்து கொண்டு உன் கண்ணை ஏறிட்டு பார்த்து தரிசனத்தை பெற்றுக்கொள். நல்லா கைகளை தட்டி. நீ என்ன ஸ்தானத்தில் இருக்கிறாய்? உதவியாக இருக்கிறாயா? முட்டாளாக இருக்கிறாயா? 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறியா? நீ IAS படிச்சிருக்கிறாயா? நீ ஆனா? நீ பெண்ணா? நீ கூடா? நீ குருடா? நீ செவிடா? எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீ இருக்கிற ஸ்தானத்தில் இருந்து உன் மனக்கண்ணை ஏறிட்டு பார்ப்பாயானால் உனக்கு தரிசனம் உண்டாகும் என்று கத்த சொல்லுகிறார். எந்த நிலவரத்தில் இருந்தாலும் நீ உயர்த்தப்பட முடியும். எந்த நிலவரத்தில் இருந்தாலும் நீ வானத்துக்கு சிங்காசனத்துக்கு வர முடியும். நீ இருக்கிற இடத்துல உன் கண்ணை ஏறிட்டுப்பார். நீ இருக்கிற ஸ்தானத்தில் உன் கண்ணை ஏறிட்டுப்பார். நீ ஏழையா இருக்கலாம். ஒரு கை ஒரு கால்நாளனா இருக்கலாம். நீ ஊமையா இருக்கலாம். நீ செவிடாக இருக்கலாம். ஐயா நான் 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறேன். பயப்படாதே. எங்க அம்மா நீ 3க்கு மேல படிக்க வைக்கல. கவலைப்படாதே. உனக்கு தரிசனத்தை தேவன் வைத்திருக்கிறார். இருக்கிற இடத்திலிருந்து உன் கண்ணை ஏறிட்டு கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் இருக்கிற இடத்துல இருந்து பாருங்க. இந்த செய்தியை கேட்டு ஒரு அம்மா 100 ரூபாய் காணிக்க கொடுத்துச்சு. ஆஹா இந்த செய்தியை தொட்டுருச்சுங்கய்யா. என்ன வார்த்தை அப்படி தொட்டுச்சு? இருக்கிற இடத்துல இருந்து பாருன்னு சொல்லிவிட்டேன். எனக்குள்ள என்னமோ ஒரு கிரீஸ் நடப்பிச்சு விட்டது. நான் என்னமோ சரி நினைச்சேன். கிடையாது. நீ விதவையாக இருக்கிறாயா? இருக்கிற இடத்துல இருந்து பார்.
திக்கற்றவளா, நீ ஆதரவற்றவளா, நீ முட்டாளா, கவலை இல்லை. இருக்கிற இடத்துல இருந்து, இருக்கிற அனுபவத்திலிருந்து உன் கண்ணை மாத்திரம் ஏறிட்டு பார்ப்பாயா, நீ ஜெயித்து விடுவாய். எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஐயா கவனிங்க, ஒரு 1 லட்சம் ரூபாய் செய்தி ஏற்கனவே சொல்லி நான் மறுபடியும் சொல்றேன். உசர்ல கூட்டம் போட்டுட்டு இருந்தார். ஒரு பாஸ்ட் பேசிட்டு இருந்தார். நைட் 8 மணிக்கு நீங்க துறையூருக்கு போகணும். எதுல போவீங்க? கார்ல போறேன். ரைட்டுங்க. கார்ல உட்காந்து ஜெனசிங்க எக்ஸ்பிரஷன் போடுவேன். போட்டாச்சு. அப்புறம் என்ன செய்வீங்க? ஹெட்லைட் போடுவேன். அப்புறம் என்ன செய்வீங்க? நிப்பாட்டுங்க. அக்ஸலரேட்டர் கொடுப்பேன். வெயிட் பண்ணு. கியர் போட்டு அக்ஸலரேட்டர் கொடுப்பேன். ரைட். இப்ப இந்த லைட் வெளிச்சம் துறையூர் லைட் அடிக்குதான்னு கேட்டார். லைட் வெளிச்சம் அடிக்குமா? அப்புறம் எப்படி நீ போறேன்னு கேட்டார். 100 அடி விழுகுதுயா, அந்த வெளிச்சத்துல போனா அங்கிருந்து இன்னொருத்தருடைய வெளிச்சம் வருங்க. இல்ல துறையூர் தெரிஞ்சாலும் போவேன். போவியா? இப்போது சொல்றேன், உனக்கு கிடைச்ச வெளிச்சத்துக்கு நீ கீழ்பட்டு போகும்போது உனக்கு அங்கிருந்து இன்னொரு வெளிச்சத்தை கத்தர் வைக்கிறார். உனக்கு இருக்கிற ஸ்தானத்துல இருந்து, நீ இருக்கிற இடத்துல இருந்து உன் கண்ணை இறட்டுப்பார். நீ இருக்கிற இடத்துல இருந்து கண்ணை இறட்டுப்பார். உனக்கு எவ்வளவு தூரம் தெரியுது அந்த போ. அந்த போனா இன்னும் நிறைய தெரியும். கைகளை கட்டி உட்காந்துட்டே இருக்காத, வழி பிறக்கும். நீ செய்ய செய்ய செய்ய, நீ நடக்க 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 உன் வாழ்க்கையை வழி பிறக்கும். உன் வாழ்க்கையை வழி பிறக்கும். உன் வாழ்க்கையை சவாலை பிறக்கும். பிறந்தா எந்திரிக்கன்னு சொல்லாத, நீ எந்திரிச்சாதான் பிறக்கும் என்று கத்த சொல்லுகிறார். நீ எந்திரிச்சு நட, நீ எழுந்திரி. நீ உட்கார்ந்துட்டு இருக்கதான் தப்பு. எனக்கு எப்படிங்கயா தரவர் போறேன், நீ எழுந்திரி போல. உட்கார்ந்துட்டே தரவர் போகணும், மெட்ராஸ் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எழுந்திரிச்சு அவனுக்கு வழி பிறக்கும். நீ எந்திரிக்காம இருக்கிற, இருக்கிற இடத்துல இருந்து தரிசனத்தை பெற்றுக் கொண்டு போகிறோம். உன் கண்ணை நீ ஏறிட்டு பார்க்கும்படி கத்த சொல்லுகிறார். இப்ப புதுவச செய்திக்கு போவோம். சரி, யாத்ராகமம் 6:8. யாத்ராகமம் 6:8. ஐபாடு வேணும். நல்லா கவனிக்கணும். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த ப்ராசஸ் மீட்டிங்ல தான் பேச போறேன். நாளைக்கு அமெரிக்காவுக்கு வர சொன்னா தான் பேசுவேன். சிங்கப்பூருக்கு ரமேஷ் சுரேஷ் கூட்டிட்டு போனாலும் தான் பேசுவேன். அப்படி ஒரு செய்தி, 15 நிமிஷம் செய்தி. அதனால் டைம் பண்ண பார்த்துக்கோ. 15 நிமிஷத்துல முடிக்க கவனிங்க. என்ன சொன்னாரு? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில், சொல்லுங்க, நான் ஆணையிட்ட தேசத்தில் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில், கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். என்னங்க என்னங்க என்ன சார் வெளிப்பாடு தெரியுங்களா? நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். சொல்லுங்க, நான் கர்த்தர் என்று. நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல்லு. என்ன சார் எப்ப சொன்னார் அந்த வார்த்தைய? பாலும் தேனும் ஓடுற தேசத்துல நான் முற்பிதாக்களுக்கு ஆணையிட்ட, முற்பிதாக்களுக்கு உடன்படிக்கை பண்ணின, சத்தியம் பண்ணின, வாக்குத்தத்தம் பண்ணின, எல்லாம் ஒரே அர்த்தம். அத அவங்களுக்கு நான் பண்ணின உடன்படிக்கையை, அவர்களுக்கு நான் பண்ணின ஆணையை, நான் ஏற்கனவே ஆண்டரை பத்தி ஒரு காரியம் சொல்றேன். இன்னைக்கு அந்த வெளிப்பாடு புறப்பட்டு விட்டது. கொஞ்சம் கவனமா அந்த வெளிப்பாட்டை புரிய வைக்கதான் நான் ரொம்ப கவனமா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நீங்க கவனமா கேளுங்க, கொஞ்சம் கவனமா கேட்டுருங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு செய்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. என்னன்னு சொன்னா, இறைவன் பொய்யுரைக்க முடியாதவர். என்னங்க, நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க, பொய்யுரைக்க முடியாதவர். அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறேன், நான் விளக்கிறேன். இது என்ன கலரு? சிகப்பு வச்சுக்கலாம். இது பச்சைன்னு கட்ட சொன்னால் பொய்யா நிஜமா? ரொம்ப தூங்காதீங்கம்மா. தூங்கலாமா? ரொம்ப தூங்கக்கூடாது. இது பச்சைன்னு சொன்னா அது பொய்யா நிஜமா? பொய் தானே. ஆனா கர்த்தர் பா இச்சைன்னு சொல்றதுக்குள்ள இது என்னவோ மாறிடும். இப்ப நிஜமா பொய்யாது.
இப்ப சொல்றேன் கேளுங்க. இப்ப அர்த்தம் புரியுதா பாருங்க. இறைவனால பொய் சொல்ல முடியாத, தெரியாது இல்ல. ஏன் சார் அப்படின்னா, அவர் வாயிலிருந்து என்ன புறப்பட்டு விட்டதோ அது நடந்தே தீர்கிறபடியால், அது நடந்து விட்டபடியால் அது பொய்யல்ல, அது நிஜமாய் மாறுகிறது. ஆகவே இறைவன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை பொய்யாகவே இருக்காது. ஏனென்றால் புறப்பட்டு விட்டால் அது நடந்தே தீரும். ஒரு கோடி கொடுத்தாலும் கிடைக்கும். இதெல்லாம் பைபிள்லயே இருக்கு, நம்ம சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. பைபிள்லயே இருக்கு. தமிழ்ல மொட்டையா தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே லூக்கா 1:37 போட்டிருக்கு. சுரேஷ், நான் சொல்றது மூல பாத்தில தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையினால் வார்த்தை நடக்காமல் போவது கூடாத காரியம் என்று அந்த ஒரிஜினல் பாத்தில வருது. தமிழ்ல மொட்டை தலையா குட்டால கொஞ்சம் பேர் போட்டிருக்கு. இப்போ வாங்க காட்டுறேன், எங்கிட்ட இந்த டிக்ஷனரி பைபிள் காட்டுறேன். அப்ப தேவன் யாருங்க? அவர் பொய் உரைக்க முடியாத, பொய் சொல்லுவாரா? நல்ல மனுஷன் பொய் சொல்லுவானா? ஆண்டவர் பொய் சொல்லுவாரா? இப்ப பொய் சொல்லாத ஒரு தேவன் சத்தியம் பண்ணா தமிழ்ல பாருங்க வாக்கு தத்தம் சொல்றீங்க. என்ன சொல்றீங்க சுரேஷ் சார்? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அது தெரியுமா? ப்ராமிஸ். என்ன சொல்றாங்க? சரிதானா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2013 சர்ச்சில் என்னங்க ப்ராமிஸ் வேர்ட் அப்படின்னு கேக்குறாங்க. ப்ராமிஸ் வேர்ட். சார் நான் ஒரு கேள்வி கேட்கறேன். ப்ராமிஸ் என்ன அர்த்தம்? தமிழ்ல ஏன் வாக்கு தத்தம் சொல்றீங்க? இங்கிலீஷ்ல ஏன் ப்ராமிஸ்ங்கிறீங்க? எவ்வளவு வித்தியாசம் தெரியுங்களா? அதை நான் சரியா சொல்றேன் பாருங்க. இப்ப ப்ராமிஸ் நான் தமிழ்ல கொண்டு வர பாருங்க. சத்திய வாக்கு தத்தம் சொல்லாமா? சத்திய வாக்குன்னு சொல்லாமா? என்ன வாக்குங்க? நான் என்ன சொல்றேன், ஆண்டவர் வாக்கே சத்திய வாக்கு தான். ஹலோ, ஆண்டவர் வாக்கே ஏன்னா சொன்னா நடந்துடும். அதையும் தாண்டி நான் சத்தியம் பண்றேன்னு சொன்னா அது அந்த வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தையாக இருக்கும்? அது மாறுமா மாறாது? நடக்குமா நடக்காது? நடக்கும். எல்லாம் இப்ப கவனிக்கணும். இப்ப ஆண்டவர் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார். யாருக்கு? நம்முடைய முற்பிதாக்களுக்கு. நம்முடைய என்ன சத்தியம் பண்ணிட்டார்னா, நல்லா கவனிக்கணும். நான் சொல்றேன் அப்படியே சொல்ல போறீங்க. என்ன சத்தியம் சார்? என்ன ஆணை? என்ன உடன்படிக்கை? என்ன வாக்கு தத்துவம்? என்ன சத்திய வாக்கு அப்படின்னு சொன்னா, ஹலோ நல்லா கவனிச்சுக்கோங்க. 2014 இதுதான் நமக்கு வார்த்தை. இப்ப நான் சொல்ல போறது புரியுதுங்களா? வாக்கு தத்துவம் கொடுக்குறேன் பாருங்க. எகிப்தியரின் கைக்கு உங்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துல நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். கைகளை சாட்டி, நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். பாலும் தேனும் கிடைக்கிற தேசம் அல்ல. பாலும் தேனும் மலிவாய் கிடைக்கிற தேசம் அல்ல. பாலும் தேனும் ஆறாய் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே நலமும் விசாலமான தேசத்திலே உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். கைகளை தட்டிதான் 2014 கர்த்தர் உங்களை போட்டு சொல்லுகிறார். பாலும் தேனும் ஓடணும். சந்தோஷம் ஆறாய் ஓட வேண்டும். சமாதானம் ஆறாய் ஓட வேண்டும். பணம் வாரி இறைக்கிற அளவுக்கு இடம் இல்லாமல் போக கிடைக்கும். நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்துக்கு நேராக, அப்பேற்பட்ட வார்த்தைக்கு நேராக நான் உங்களை கொண்டு போகிறேன். நான் உங்களை கொண்டு போகிறேன். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் பண்ணின வாக்கு தத்தம். வாக்கு தத்தம் அல்லது உடன்படிக்கை அல்லது ஆணை அல்லது சத்தியம் எது வேணும் வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப அவர் சொன்னதை அவர் செய்வாரா செய்ய மாட்டார்? நான் ஒரு ஐயா கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, அந்த ஐயா என்ன கேட்டேன்னா, ஐயா உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஒருத்தர் இருக்கிறான், பில் கேட்ஸ், முகேஷ் அம்பானி வச்சுக்கலாம். முகேஷ் அம்பானியோட பையன் தெரியாதனமா உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்ல சிக்க போய் நீங்க எம்ஜிஆர் மாதிரி அப்படியே கட்டி புடிச்சு பிறந்து அப்படியே தாண்டதுனால உங்க கால் சுண்டு ஒரு நசுங்கி அவனை காப்பாத்திட்டீங்க. இந்த செய்தியை கேட்டு முகேஷ் அம்பானி வீட்டுக்கு வருவானா வர மாட்டாங்க. வந்து உனக்கு தேங்க்ஸ் பண்ணா தேங்க்ஸ் பண்ண மாட்டாங்க. உனக்கு என்ன வேணும் கேளு தருவேன்னு சொல்லணும் சொல்ல மாட்டாங்க. நான் சிங்கப்பூருக்கு மட்டும் சாகத்துல ஒரு தடவை போகணும்னு கேட்டா அவங்க சரி மனம் தெரிவிக்க மாட்டாங்க. ஏரோப்ளேன்லயே பரப்படாத இந்தியாவிலே சட்டம் போட்டா உன்னை சிங்கப்பூர் கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போக மாட்டாங்க. சொந்த ஹெலிகாப்டர் கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போக மாட்டாங்க. சொந்த ஹெலிகாப்டர் உனக்கு சொந்தமாவே ஹெலிகாப்டர் தரவா தர மாட்டாங்க. தருவான தர மாட்டாங்க. நம்புறியான்னு கேட்டேன். நம்புறீங்களா? இப்போ ஒரு கேள்வி கேட்டுட்டுமாப்பா கேளுங்க. முகேஷ் அம்பானி சொன்னதை செய்வான் இவ்வளவு அடிச்சு பேசுறிய, அதை விட தேவாதி தேவன் சொல்லியிருக்கிறாரு. அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? கை தட்டு. செய்வாரு. உன்னை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உன்னை கொண்டு போறேன். உன்னை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உன்னை கொண்டு போக போகிறேன். இது தேவன் பண்ணுகிற வாக்கு தத்துவம்.
இப்ப கவனிச்சவா இது என்ன சொன்னாரு? இந்த வெளிப்பாட்டினுடைய பிரதானம் என்ன? வெளிப்பாட்டினுடைய பிரதானம் என்ன? நான் சொல்றேன் கவனிச்சவா. வெளிப்பாட்டினுடைய பிரதானம் என்ன? என்ன பிரதானம்? அழகு என்ன தெரியுங்களா? அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன். நல்லா கவனிங்க. தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன். நல்லா கவனிங்க. கொடுப்பேன். அங்க வந்து ஃபுல் ஸ்டாப் இல்ல, செமிகோலன் இருக்குது. இந்த சென்டென்ஸ் முடியல. கொடுப்பேன். நல்லா கவனிங்க. இது என்ன வெளிப்பாடுனா, இன்னைக்கு வாங்க போற வெளிப்பாடு என்னன்னா, கொடுப்பேன் நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல்லுங்க. இதுக்குதான் 1 கோடி ரூபாய். இந்த பிரசங்கத்தை டேவிட் பண்ணும்போதுதான் அதை தூக்கு போட்டு தொங்க போறோம். இந்த நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல்லுன்னு சொல்றாங்களே, அதுதான் 1 கோடி ரூபாய் அப்ப சொல்ல போறாங்க. என்னங்க அந்த தேசத்துக்கு நல்லா சொல்ல புரியுதா? அப்ப நான் கொடுப்பேன்னு சொல்றதுக்கும் கர்த்தருங்கிற வார்த்தைக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா? அதான் பாயிண்ட், அதான் பிரச்சனை. உங்களுக்கு புரியுதா? புரியுதா? நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்களை போய் சொல்லு. நான் கர்த்தர் என்று. அப்படின்னா கர்த்தருக்கு அர்த்தம் பார்க்கணும். பார்க்கறாங்க, பார்த்துடலாமா? சுருக்கமா பார்த்துடலாம். யாத்திராமா 6க்கு வாங்க, அதுக்கு முன்னாடி அதிகம். நான் வாசிக்கிறேன் கேளுங்க. நம்ம கொஞ்சம் சைலண்டா போடுவோம், போங்க, கட் பண்ணுங்க. நான் சொல்றத பைபிள் எல்லாம் கவனமா 2ல இருந்து வாசிக்க போறேன். 6ல 2ல இருந்து. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. எல்லாம் சொல்லுங்க, நான் யெகோவா. நான் யெகோவா. சுரேஷ் கேட்டுக்கோங்க. எங்க வேணா போய் பிரசங்கம் பண்ணுங்க. வாழ்க்கையிலே இதை பண்ணிருக்க மாட்டாங்க. வாழ்க்கையிலே உலகத்திலே எவனும் பண்ணது கிடையாது. நான் சேலஞ்ச் பண்றேன். எத்தனை இன்டர்நெட் வேணா போட்டு கேட்டுட்டு இந்த செய்தியை நான் கேட்டுட்டேன்னு எவனாவது சொன்னா நான் பிரசங்கம் பண்ணி விட்டு ஓடிடுறேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது. எனக்கு யார் சொல்லி கொடுத்ததுங்க? கவனிச்சுக்கோ. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவர். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. எனக்கு பேசுறது விஷயமே இல்லையா? எடுத்த உடனே என்ன சொல்றாரு? நான். இப்போ வந்து சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த யெகோவா அப்படின்னு பைபிள்ல எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் தமிழ் பைபிள்ல கர்த்தர் என்று போட்டுட்டாங்க. நல்லா விளங்கிக்கோங்க. என்ன போட்டாங்க? ரமேஷ் சுரேஷ் தெரிஞ்சுக்கோங்க. முழு பைபிள்லையும் முழு உலகத்திலையும் இந்த இடத்துல மட்டும்தான், இங்கதான் தன்னை யெகோவா என்று கர்த்தர் சொல்றார். புரிஞ்சுட்டீங்களா? இத தமிழ் பைபிள் என்ன செஞ்சுட்டாங்க? யெகோவா யெகோவான்னு மொழிபெயர்க்காம கர்த்தர் கர்த்தர் என்றும் ஆங்கிலத்துல கேபிட்டல் LORD லார்ட் என்று மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனா சில பைபிள்ல யெகோவா யெகோவானே போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அதிக பிரச்சனை வேணாம்னு சொல்லி போட்டாங்க. இவங்க அதிக பிரச்சனை பண்ணவங்க. இந்த லார்டுன்னு போட்டது அதிக பிரச்சனை தான், கர்த்தர்னு போட்டதும் அதிக பிரச்சனை தான். கர்த்தர் யெகோவான்னு சொன்னா நீ ஏன் அவருக்கு பேர் மாத்திர? என் கேள்வி பேர் சொல்லுங்க. அப்படி போட்டதுனால அந்த பேருடைய அர்த்தமே நமக்கு தெரியாம போயிடுச்சு. இப்ப நான் அர்த்தம் சொல்றேன் பாருங்க. யெகோவா அப்படிங்கிறது அர்த்தம் நம்ம சொல்ல போறேன். அதுதான் கர்த்தரே சொல்றாரு. விளைக்கும் யெகோவா கர்த்தர் நான் சொல்ல வேணாம். இப்ப வரும் பாருங்க. இப்ப சொன்னார்ல, நான் யெகோவா. என்ன சொன்னாருங்க? அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பின்னாடி பேசுறேன். கவனிங்க, காது போட்டு கேளுங்க. சர்வ வல்லமுடைய தேவன் என்ற நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. விஷயத்துக்கு வர ஏதோ விளையாட்டு ஏற்றுக்காதப்பா. அவங்களுக்கு நான் எப்படி வெளிப்பட்டேன்? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் எப்படி வெளிப்பட்டேன்? சர்வ வல்லமுடைய தேவனாக. மூல பாஷையில் என்ன சொல்லப்படுகிறது? எல் ஷடாய். என்னங்க? அவங்க மறந்துட்டீங்க. தூக்கமா? ஐயா வாய் திறக்கல. எனக்கு எங்க வாத்தியார் கணக்கு நடத்தினாருன்னா அடுத்த நாள் என்ன நடத்த போறாரு அது முதல் நாளே படிச்சுட்டு போயிடுவேன். அந்த ஆள் யோசிச்சுட்டு இருந்தா நான் சொல்லுவேன் அடுத்த வரிய. அந்த ஆள் நடத்த விட மாட்டேன். நான் இங்கேயே படிச்சுட்டு போயிடுவேன். டக்கு டக்குன்னு பதில் சொல்லணுமா? சர்வ வல்லமுடைய தேவனா மூல பாத்திரம் என்ன போட்டுக்குது சொல்லுங்க? எல் ஷடாய். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லா வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லா வல்லவரே. எல்லா வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய்
வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய். அப்ப அது என்ன அர்த்தம்? தண்ணி கொடுங்க. எல் ஷடாய். அப்ப ஆபிரகாமுக்கு பிள்ளையை பெற்று தடுமாறிட்டு இருக்கும் போது ஆண்டவனுக்கு எப்படியா வெளிப்பட்டாரு? எல் ஷடாயாய் வெளிப்பட்டார். எல் ஷடாய் பத்தி பேசணுமா? 2 வாரம் எல் ஷடாயாக கர்த்தர் வெளிப்பட்டார். இப்ப கர்த்தர் என்ன சொன்னார் மோசே கிட்ட? அப்பா நல்லா கவனிச்சுக்கோ, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் எப்படி வெளிப்பட்டேன்? சர்வ வல்லமுடைய தேவனா வெளிப்பட்டேன். ஆனால் யெகோவா என்கின்ற நாமத்தினாலே நான் அவர்களுக்கு வெளிப்படவில்லை. இப்ப அதுல விஷயம் இருக்கா இல்லையா சுரேஷ்? விஷயம் இருக்கா இல்லையா? அதான் அந்த விஷயத்துக்கு சொல்ல போறேன். அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் சொல்லி தருவேன். அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, சின்ன அர்த்தம். அதுதான் இவ்வளவு தூரம் பேசுறேன். இந்த சின்ன பையன் போய் பின்னாடி ஒண்ணு கடிப்பான் வீட்டுக்கு பின்னாடி. அங்க வந்து ஒரு கீரை முளைக்கும். அதுக்கு பேர் என்ன? குப்பை கீரை. என்ன கீரைங்க? கேள்விப்பட்டீங்களா? ஒன்றும் புரியல. தூங்குற பாருங்க தெரியுமா? குப்பை கீரைனா ரொம்ப தூங்காதீங்க, உடம்பு கேட்டது. குப்பை கீரை கேள்விப்பட்டதுல யார் கேள்விப்பட்டிருக்கீங்க? குப்பை கீரை அது வந்து பயங்கரமான மருந்து. அதெல்லாம் குப்பை கீரையை கொடுத்தா இது வாண்டுருவ. அதனால கொல்லிமலையில போய் நான் பரிசோதனை சொல்லுவான் பாத்தியா? அப்ப அது அங்க மாட்டு மேயும் போது முளைக்கிற செடி அது. அந்த குப்பை கீரையை வச்சுட்டு வந்தேன். அது போல இப்ப நான் சொல்லிட்டா அவனுக்கு பொக்குன்னு போயிடும். அது விஷயம் விட்டுறாங்க. அவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. இது எவ்வளவு பெரிய ஆண்டவர் எப்படி கொண்டு போய் பாருங்க. நான் யெகோவா, நான் அப்ப சொல்ல போறேன், தெரிஞ்சுக்கோ. அவங்களுக்கு சர்வ வல்லமுடைய தேவனாய் வெளிப்பட்டேன், எல் ஷடாயாக வெளிப்பட்டேன். ஆனா யாரா வெளிப்படல? யெகோவாவாக. இவன் யோசிக்கிறான், என்ன ஆண்டவரே இன்னும் என்ன சொல்ல வர? அப்ப யெகோவானா என்ன அர்த்தம்? அதுதான் வெளிப்பாடு இல்லையா? அதை நான் சொல்ல போறேன். அது அவரே சொல்லட்டும் என்ன சொல்ல வர. அப்ப யெகோவானா என்ன? இந்த வெளிப்பாடு இன்னைக்கு உங்களுக்கு வரணும். யெகோவாங்கிற வெளிப்பாடு நீங்க வந்துச்சு. நான் ஒரு பொண்ணு சொல்லிருச்சு, இனிமே நான் வாங்கின கார்ல எல் ஷடாய் எழுத மாட்டேன், யெகோவான்னு எழுத போறேன். எனக்கு யெகோவானா பிடிச்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், பார்த்தோம், இனி நான் விட மாட்டேன் யெகோவாவை. எல் ஷடாய் இப்ப எனக்கே சொல்றேன், எல் ஷடாய் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என் லேப்டாப்ல இருந்து, என் கம்ப்யூட்டர்ல இருந்து, என் செருப்புல இருந்து நான் பேர் வச்ச எல் ஷடாய் தான் பேர் வைப்பேன். ஏன்னா என் சர்வ வல்லமுடைய தேவன். அது பெரிய அர்த்தம். நீங்க எத்தனை பேர் என்ன கேட்டாலும் அத்தனை வாரி வழங்கக்கூடிய தெய்வம், வல்லமையுடைய தேவன் தான் எல் ஷடாய்னு அர்த்தம். அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனா இவரு வந்து குத்துறா இருப்பாரு, ஒரு குத்து சரக்குன்னு ஒரு குத்து குத்திட்டாரு. என்ன குத்து? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் எல் ஷடாயா வெளிப்பட்டேன். ஆனா யாரா வெளிப்படல? நான் யெகோவா. ஹலோ, என்னடா அது பொடியான பொடி போட்டு இருக்கிறார் ஆண்டவரே. சரி, அவர் போட்ட பொடி வரை நான் போடுற பொடி நிறைய. சரி, நான் பேசுறேன். என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா? யெகோவா கர்த்தர் தெரிஞ்சுக்கலாமா? சரி, எனக்கு யெகோவா மேல லவ் வரணும், உங்களுக்கு காதல் வரணும். உங்களுக்கு அர்த்தம் சொல்ல இருப்பாரு. அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோட என் உடன்படிக்கையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். சொல்லுங்க, உடன்படிக்கை. அர்த்தம் சொல்றாரு, புரிஞ்சுக்கிட்டே வரணும். இதுதான் அர்த்தம். நம்ம சொல்றதுதான் அர்த்தம். அதெல்லாம் விஷயமே இருக்கு. ரொம்ப அழகு. எகிப்தில் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சை நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். முதல் உடன்படிக்கையை ஏற்படுத்தினேன், இப்ப உடன்படிக்கையை நினைத்தேன். 2. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர். ஒரு கைத்தட்டு தட்டுங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும். கவனிங்க, பேட்டரி தீர்ந்து நினைக்கிறேன். நம்மளுக்கு கொஞ்சம் சார்ஜ் போட்டு கொடுப்பாங்க. நன்றி. இங்க முதல் சார்ஜ் போடும், பேட்டரி லோ ஆகுது. முதல்ல தூக்கி பிளக்க மாதிரி இருக்கும். சாரி, இங்க பாருங்க, அழகு பாருங்க. இப்பவும் சொல்றேன், எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா புரியும். அம்மா சிஸ்டர், நீங்க புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர்னு பைபிள் எங்கெல்லாம் வருதோ அங்க என்ன வருதுன்னு சொன்னேன். இங்க பாரு, உடனே கர்த்தர்னு போட்டார் பார்த்தீங்களா? அதான் தப்பு. அதான் தமிழ் பைபிள் உங்க தப்பு. இதெல்லாம் முட்டாள்னா எனக்கு புரியாம போயிடுச்சு. சுரேஷ், உங்களுக்கு புரியுதா பாருங்க. எத்தனை வசனம் சார்? யாத்திரா 3ல 6ல இருக்கிற வசனம் பாருங்க. ஆதலால், கவனிங்க, ஒரு விஷயம் கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் என்ன செலவு பண்ணுங்க நேரத்தை. முதல்ல என்ன சொன்னாரு? நான், என் பேர் யெகோவா, நான் அவங்களுக்கு எல் ஷடாய் வெளிப்பட்டேன். ஆனா யெகோவான்னு வெளிப்படல. இப்ப அர்த்தம் சொல்றாரு, அவர்களோட என் உடன்படிக்கை பண்ணினேன், நான் நினைச்சேன், நானு அதனால. ஹலோ, எதனால பண்ணுனேன்? நினைச்சேன்,
அதனால இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர். என்னங்க என்ன அழகு, என்ன ரைட் அடிக்கிறது கர்த்தர் கர்த்தர் சொல்றாரு. ஆதலால் இஸ்ரவேல் எதனால இஸ்ரவேல் புத்திரனுக்கு அவங்கிட்ட சத்தியம் பண்ணிட்டேன், இப்ப நான் சத்தியத்தை செய்ய போறேன், நான் நினைச்சிட்டேன் நான் சொன்னதை செஞ்சாகணும், நான் சத்தியப்பரன், நான் சத்திய வாக்கு மாறாதவர், நான் நீதிபரர், நான் சத்தியப்பரன், என் வார்த்தையே சத்தியம். அப்படி இருக்கும் பட்சத்துல நான் சத்தியம் வேற பண்ணி கொடுத்துட்டேன். யாருக்கு? ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு பண்ணி கொடுத்துட்டேன். இப்ப என்னன்னு பண்ணி கொடுத்துட்டேன்? 4ஆம் தலைமுறையில ஒரு சந்ததியை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி இந்த கானான் தேசத்தை சொந்தமாய் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து விட்டேன், ஏற்படுத்தினேன். இப்பொழுது நினைத்து ஆதலால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல் நானே கர்த்தர். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சொன்னதை செய்கிற தேவன், உடன்படிக்கையை காக்கிற தேவன் என்ற அர்த்தம். கை தட்டுங்க. கர்த்தர் என்றால் உடன்படிக்கையை காக்கிறவர், செய்த சத்தியத்தை வாக்கை நிறைவேற்றுகிறவர், சத்திய வாக்கை நிறைவேற்றுகிறவர், ஆணையத்தை நிறைவேற்றுகிறவர், உயிரே பேராக நிறைவேற்றுகிற கர்த்தர். அவர் மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர், மாறாதவர் என்று அர்த்தம். யெகோவா என்றார் அர்த்தம் எழுதிக்கோங்க. உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர், உடன்படிக்கையை காக்கிறவர், சத்திய வாக்கை நிறைவேற்றுகிறவர், இதுதான் அர்த்தம். இப்ப இதை பத்தி ஒரு 10 நிமிஷம் வச்சு முடிச்சாங்க. அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் விளக்குறேன். இப்ப புரியுதா பாருங்க. இப்ப யெகோவா என்னங்க அர்த்தம்? சுருக்கமா சொல்ல போனா சத்திய வாக்கை நிறைவேற்றுகிறவர், இன்னும் சுருக்கமா சொல்ல போனா சொன்னதை செய்கிறவர். என்னதுங்க? சொன்னதை. புரிதா புரியலையா? சொல்லுங்க. சொன்னதை செய்கிறவர். இப்ப இவர் ஏன் அடிக்கடி அடிக்கடி யெகோவான்னு சொன்னார்னா, ஹலோ இப்ப அர்த்தம் புரியுதா பாருங்க. அவங்கிட்ட நான் சொல்லிட்டேன்ப்பா, என் பேர் என்ன? சொன்னதை செய்கிறவன். ஹலோ புரியுதா புரியலீங்களாங்க? நான் உங்க அப்பா நான் சத்தியம் பண்ணிட்டேன்ப்பா, இப்ப என் பேர் என்ன தெரியுமா? சொன்னதை. உங்க அப்பா செய்ய முடியல, ஏன்னா உங்க அப்பனை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லல, 4ஆம் தலைமுறை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டேன். உங்க அப்பன் போயிட்டான், பாட்டம் போயிட்டான், கூட்டம் போயிட்டான், உன்னைத்தான் நான் சொன்னேன், உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன், கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போவேன்னு அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இப்போ நான் உங்களுக்கு வெளிப்படுகிறேன், சத்தியத்தை நிறைவேற்றுகிற தேவனாக. என் நாமம் யெகோவா. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நான் கர்த்தர், நானே கர்த்தர், நானே கர்த்தர், நானே கர்த்தர். இப்ப அர்த்தம் புரிஞ்சுட்டீங்களா? இதை ஏன் கர்த்தர் கோக்குறாரு 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 கோக்குறாரு? இடையில இடையில நானே கர்த்தர், நான் யெகோவா, நான் யெகோவா, நான் யெகோவான்னு சொன்னா விளங்கிக்கோங்க. என்ன இன்னைக்கு சொல்ல போறீங்க விளங்கிக்கோங்க. நான் சொல்லிட்டேன், உன் முற்பிதாக்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், இப்ப அதை நான் செய்கிற தேவனா இருக்கிறேன். நீ நல்லவனா கெட்டவனா எனக்கு தெரியாது, நீ வெள்ளையா கருப்பான்னு எனக்கு தெரியாது, நீ குட்டையா நெட்டையான்னு தெரியாது, ஆனா நான் சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால உனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறேன். சங்கலம் ரூபோ ரிமதனா பாலும் தேர்தல் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். ஏனென்றால் என் நாமம் யெகோவா. நான் பண்ணின உடன்படிக்கை நினைக்கிறேன், உடன்படிக்கை காக்கிற தேவன், உடன்படிக்கை செய்கிற தேவன். இஸ்ரவேல் புத்திரரை போய் சொல், நானே கர்த்தர். சார் கேள்வி கேட்கிறேன் கவுனி. 40 லட்சம் ஜனங்கள் அடிமையா இருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள கொண்டு போக போறேன். கவுனிங்க, ஒரு கேள்வி. இந்த வாக்கு தத்தத்துக்குள்ளே குருடி இருக்கிறானா இல்லையா? செவடா இருக்கிறானா இல்லையா? குட்டையா இருக்கிறானா இல்லையா? நெட்டையா இருக்கிறானா இல்லையா? 3ஆம் கிளாஸ் பட்டு இருக்கிறானா இல்லையா? ஐஏஎஸ் பட்டு இருக்கிறானா இல்லையா? நல்லா இருக்கிறானா இல்லையா? கருப்பா இருக்கிறானா இல்லையா? ஏதாவது ஒரு நிபந்தனை சொன்னாரா? பச்சிருந்தா ஒரே ஒரு நிபந்தனை. நிபந்தனையே கர்த்தர் போடல. நிபந்தனை என்ன வச்சாரா? நிபந்தனை வைக்கல. இப்ப என்கிட்ட கர்த்தர் சொன்னார், உங்களுக்குள்ள வெளிச்சம் வரலாம், உருப்பட மாட்டீங்க. இந்த பாலும் தேனும் ஓடுகிற நலவு விசாலமான தேசம் ராமேஸ்வரி விளைவிக்கும். யாருக்கு இந்த சொன்னாரு? உட்கார்ந்து கேட்கிற அத்தனை பேர் கர்த்தர் சொன்னாரு. அத்தனை பேருக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள கொடுப்பு. பாலும் தேனும் எல்லாரும் ஆசீர்வாதம் வாழ முடியும், எல்லாரும் ஆசீர்வாதம் வாழ முடியும். ஒரு ரியா ரியா லவல்
ஆண்டவரே இந்த வார்த்தை விளையட்டு, ஆண்டவரே இந்த வார்த்தை பதியட்டு, ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியட்டு, எங்கள் பிள்ளைகளுடைய வழக்கங்கள் சேர்க்கப்படட்டு. இயேசுவின் நாமத்தினாலே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பாலும் தேர்ந்து வருகிற தேசத்தை நீர் வைத்திருக்கிறீர். சங்கர தூரபல வந்தர தியாக்ஷாரபோடியா. உட்கார்ந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் சொல்றார். நான் பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது வேணி அசால்ட்டா சொல்றான், ரொம்ப கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்றேன், நான் ஒண்ணு சொல்றேன் சொல்லுமா அப்படின்னு. இவங்க பாட்டி 3 ஏக்கர் நிலத்தை 2 கூறு போட்டு 1.5 ஏக்கர் நிலம் அங்க வந்துச்சு. இந்த 1.5 ஏக்கர் நிலத்தை என் பொண்ணு விற்க கூடாது, அதை என் பேத்திக்குதான்னு சொல்லி எழுதிருச்சு. இதனால அந்த நிலத்தை யாருக்கு விற்க, இவங்க அம்மாவை என்ன செய்ய முடியல, விற்க முடியல. இப்ப வேணி தான் அதை 25 லட்சத்துக்கு வித்துச்சு. இப்ப அது கேட்டுச்சு, வேணி கேட்டுச்சு, என் பேத்தி நல்லவளா இருந்தா அவன் நிலத்தை விற்கலாம், கெட்டவளா இருந்தா விற்க கூடாது எழுதினாளா? இல்ல, அவங்க எழுதிட்டாங்க. பேத்திக்கு இந்த நிலம் போகுதுன்னு சொன்னதால அந்த வார்த்தை, அந்த சொத்து அப்படியே பேத்திக்கு வருவது போல இப்ப கர்த்தர் சொன்னாரு, ஒரு சந்ததிக்கு பாலும் தேடும் ஒரு தேசத்தை கொடுத்தேன். நீ யாருங்கிறது கர்த்தருக்கு கவலை இல்ல, நீ யாருங்கிறது கர்த்தருக்கு கவலை இல்ல, நீ நல்லவன் கெட்டவனை கர்த்தர் பார்க்கல, அவர் பண்ணின உடன்படிக்கையை கர்த்தர் பார்க்கிறார். கண்ணு திறக்கட்டும், கண்ணு திறக்கட்டும். ஒரு யோகியனை கொண்டு போகாத, நீ ஒரு காலம் யோகியன் ஆக முடியாது. கர்த்தர் நினைச்சாலும் யோகியன் ஆக முடியும். glory 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 glory. ஜபம் பத்தல, அதெல்லாம் கேட்காத, எனக்கு நல்ல புருஷன் இல்ல, அதை கர்த்தர் சொல்லவே இல்லை. நீ மொண்டியா இருந்தாலும், விதவையா இருந்தாலும், நீ அனாதப்பட வந்து அம்மாவா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நானே கர்த்தர் பாலும் தேடும் ஓடுகிற காலான் தேசத்துக்குள்ளே உன்னை கொண்டு போய் சேர்க்கவே சேர்ப்பேன். நான் ஆணையிட்டேன், நான் உடன்படிக்கை ஏற்படுத்தினேன், அதை நினைக்கிறேன், செய்ய போகிறேன், செய்ய போகிறேன். கண்களை மூடுங்கள், கண்களை மூடுவோம். நானே கர்த்தர், நானே கர்த்தர். கண்களை மூடுவோம். என்ன சொன்னார் நான் சொல்லி கண்களை மூடுவோம். கடைசி RSS வாசிக்கிறேன். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல். நான் கர்த்தர், நான் சொன்னதை செய்கிறவர் என்று போய் சொல். நான் கர்த்தர் என்று போய் சொல். நான் யெகோவா என்று போய் சொல். கர்த்தர் சொல்லுகிறார், நான் யெகோவா, நான் சொன்னதை செய்கிறவர். உன்னை பார்த்து நான் சொல்லல, ஆபிரகாமுக்கு நான் சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி உனக்கு நான் அந்த பாலும் தேடும் ஒரு தேசத்துக்குள்ளே உன்னை கொண்டு போக போகிறேன், உன்னை கொண்டு போக போகிறேன். கண்களை மூடிக்கொண்டே இருப்போம். ஒரு வார்த்தை வாசிக்கிற அந்த வார்த்தை கேளுங்க, ஒரு அழகு பாருங்க. நான் உங்களை எகிப்தின் சிறுவிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானிய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. என்ன அழகு பாருங்க, ஒரு பாய் அந்த வார்த்தை எழுத முடியாது. கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. கொண்டு பாருங்க, யோசிச்சு பாருங்க, கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. சொல்ல சொல்ற, கண்ண மூடிட்டே கேளுங்க, போய் சொல்லு. பாலும் தேடும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போறேன் நான் சொன்னேன்னு நீ போய் சொல்லு. நான் சொன்னேன்னு நீ போய் சொல்லு. கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்றார் என்று சொல்லு. நான் சொன்னேன்னு போய் சொல்லு. உங்களை கொண்டு போவேன்னா கொண்டு போவேன், ஏன்னா என் நாமம் யெகோவா. அதான் விஷயம், கிளைமேக்ஸ். அதான் கிளைமேக்ஸ். நான் யெகோவா, என் நேச்சர், என் இயற்கை, நான் சொன்னதை செய்கிறவர், நான் பண்ணின சத்தியத்தை நான் நிறைவேற்றுகிறவர். அவர் நாமம் யெகோவா. கண்களை மூடுவோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சர்வ வல்லமுடைய தேவனாய் வெளிப்பட்டார். அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம துறையூர் சபையில இந்த 2014 கர்த்தர் யெகோவாவாக கர்த்தர் வெளிப்படுத்தினார். உன்னுடைய தகுதியை கணக்கில் எடுக்காம, உன் ஜபத்தை பார்க்காம, உன் பரிசுத்தத்தை பார்க்காம, உன் உண்மையை பார்க்காம, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இதை விசுவாசிங்க, இதை விசுவாசிங்க. கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஒரே ஒரு காரணம்,
ஒரே ஒரு காரணம், அவர் நாமம் கர்த்தர், அவர் நாமம் யெகோவா, அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் சத்திய பலர், அவர் சத்திய வாக்கை மீறாதவர், சொன்னதை நிறைவேற்றுகிறவர். யவர சங்கர பூதர திலபல பல 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 சிகர பல 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 சிகர பல 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 அபிஷேகத்தோடு ஒரு அபிஷேகத்தோடு glory 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 யெகோவாவை பாருங்கள். அவர் யெகோவாவாக வெளிப்பட்டிருக்கிறார். அவர் நாமம் யெகோவா, அவர் நாமம் யெகோவா. ஓ ரியா 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 கியா லவ சக்கர பல பல வியா ஓ பல 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 வெளி சித பல 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 அந்தர குதர குதாதியா அந்தர சூரபோ உதல பல 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 ரியா கியா ரியா நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம், திருவிருந்துக்கு ஆயத்தப்படுவோம். பக்கத்தில் உங்களை பார்த்து ஞானஸ்தானம் எடுத்தாச்சா அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்கள். கர்த்தர் நம்மளை சுகமாய் ஆசீர்வதிக்கட்டும்.